பொங்கல் வாழ்த்துக்கள். சிறை பார்த்துருப்பீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு டீமா இங்க வந்திருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஹேவிங் அஸ். ஆனால் இந்த ஒரு தருணத்தில் வந்து நம்மளுடைய காலேஜோடைய சேர்மன் அரவிந்த் சீனிவாசன் சார் வந்து இப்போ வந்து நம்மளுடைய சாரை வந்து விசிட் பண்ண போறாரு. லெட்ஸ் வெல்கம் அரவிந்த் சீனிவாசன் சார். May I request our principal to address the gathering? இந்த பொங்கல் திருநாளில் எங்கள் கல்லூரியின் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும். சன் டிவி உலக ஊடகங்களின் ஒரு இமயம். எங்கள் கல்லூரிக்கும் சன் டிவி குழுமத்திற்கும் இடையே உள்ள நட்பு மென்மேலும் பல வருடங்கள் உயர்ந்து பல அரிய பெரிய விழாக்களை நடத்தும் என்பதில் இத்தருணத்தில் உறுதி கூறுகிறோம். நன்றி, வணக்கம். பொங்கலோ பொங்கல். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷமாக இருக்க என்னோட வாழ்த்துக்கள். இப்போ இங்கே வந்திருக்க சிறை டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. விக்ரம் பிரபு சார், உங்களுக்கு பொங்கல் அப்படின்னா உங்களோட மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க? மாட்டு பொங்கல்னு மாற்றி வரும். ஸோ இந்த வாட்டி பொங்கல் வந்து பர்த்டே. ஒரு வருஷம் தஞ்சாவூரில் இருந்தோம் தாத்தாவோட. அந்த டைமில் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வந்துச்சு. ஸோ எனக்கு சொல்லாமல் தாத்தா வந்து ஒரு மாடு ஷேப்பில் ஒரு கேக் சொல்லியிருந்தாங்க. ஸோ மாட்டு பொங்கல் அது அப்படியே மாடு உட்காந்துருக்க மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அதான் அந்த கோயிலெலாம் பார்ப்பீங்கள்ல அந்த மாதிரி அந்த ஸ்டைலில். ஸோ அது மறக்க முடியாதது. ஸோ இந்த படத்தில் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் உள்ள வந்தீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சிறையோட டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரி இத்தனை விஷயத்தை அழகா கொடுத்துட்டு அமைதியா எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிறார். டைரக்டருக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் இந்த டைம்ல கொடுக்கலாம். ரொம்ப ஹாப்பி. சிறை வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட். ஸோ வந்து அப்துல் கலையரசி ரெண்டு பேரையும் பார்த்தா ரொம்ப இன்னசென்ட்டாகவே இருப்பாங்க. அவங்க நார்மலாகவே அப்படி தான் இருப்பாங்க. அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இவங்களை வச்சு எனக்கு ஒர்க் பண்ணுறது. விக்ரம் பிரபு சார் ஒரு சீனியர், ஆனால் வந்து அதை என்றைக்குமே காட்ட மாட்டார். ரொம்ப அழகாக எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுவார். அப்துல், நீங்கள் சொல்லுங்க. ஐ திங்க் போன பொங்கலுக்கு வந்துட்டு நானும் கலையரசியும் ட்ரைனிங்க்கு போயிருந்தோம் ஊருக்கு. அதுக்கப்புறம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்னால் இந்த காலேஜில் இந்த பொங்கல். தேங்க்யூ, என்னோட முதல் பொங்கல் இவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். சிறை ரிலீஸ் ஆகிட்டேன், ஸோ அது இன்னும் ஸ்பெஷல். டீம் கூட ஃபர்ஸ்ட் பொங்கல், ஸோ ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. கலையரசி ஒன்று செய்யும், நமக்கு வேண்டிய ஒரு வாக்கு வந்து போயிட்டு வரோம். Vikram Prabhu sir, we request you to stay back and director sir Abdul and Kalayarsi. ஸோ உங்களை நாங்கள் கொஸ்டின் கேட்டதெல்லாம் எங்களுக்கு பத்தாது அப்படிங்கிறதுனால எங்களோட காலேஜ் சார்பாக நாங்களும் சார் கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டுலாமா? ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க. உங்களோட பிக் ஃபேனாக நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, நேரில் பார்க்கறதுக்கு அதை விட அழகாக இருக்கீங்க. உங்களுடைய அழகின் ரகசியத்தை சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுட்டு எங்களையே கொஞ்சம் பார்த்தோம். ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு இருக்கிற நெகட்டிவான ஒரு வாழ்க்கை சுற்றி இருக்கு. நம்ம சந்தோஷப்பட்டாதான் மித்த இடத்துலையும் இந்த நெகட்டிவ் போகும். பாசிட்டிவாக இருந்தால் எல்லாருமே அழகாக இருப்பாங்க. அவ்வளோதான். ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கும்கி, அதில் இருக்கிற விக்ரம் பிரபு சாருக்கும் இப்போ சிறையில் இருக்க விக்ரம் பிரபு சாருக்கும் நீங்கள் என்ன சேஞ்ச் பார்க்குறீங்க? 13 years December 14th தான் செலிப்ரேட் பண்ணேன். 13 yearsல சினிமாவில் மட்டும் இல்லை, ஜென்ரலாக லைஃப்லையும் நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு. இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது எப்படி, சமாளிக்கிறது எப்படி. ஸோ இந்த ஜேர்னி ஃப்ரம் பிகினிங் டு இங்கே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். மக்களை பற்றி, சினிமாவை பற்றி நிறைய விஷயங்கள். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஐம் வெரி ஹாப்பி ஃபார். உங்களோட 25th ஃபிலிம் இதுக்கப்புறம் வர ஃபிலிம்ஸ்லலாம் உங்கள் ரோல்ஸை எப்படி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? தெரியல. இப்போ நான் எதுவுமே வந்து ஓப்பன் மைண்டாக தான் ஏற்றுக்கிறது. சரி, நம்மளுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. நடிப்பு பிடிச்சி பண்ணுறேன். இப்போ இருக்கப்பட்டுன்னு ஒரு படம் எதுக்காக பண்ணோன்னா அட்லீஸ்ட் ஒரு 1000 மேரேஜ் சேவ் பண்ணணும்னு நினச்சி பண்ணோம். ஸோ அது நிஜமாலுமே அந்த ஒர்க் பண்ணுச்சு. நாங்கள் ஆக்சுவலி இப்போ இந்த ஃபேக்ட் உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல, பட் இருக்கப்பட்டு ரிலீஸ் ஆகி 10 நாள் கழித்து மதுரையில் 34 டிவோர்ஸ் கேஸ் ட்ராப் ஆச்சு. It was the impact that the movie created.
ஸோ அதனால் வந்து ஐம் வெரி ஓப்பன் வாட் கைண்ட் ஆஃப் கேரக்டர் ஐ கேன் கேரி. ஏய் அழகான ரோஸ்ல கை வச்சிருக்கீங்க எதுக்கோ? அந்த ரோஸை கொடுக்கறதுக்கு யார் இங்க கரெக்டான பர்சனா இருக்காங்களோ டிஜே